ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது ஆர்டர் எடுத்து இங்கே அறந்தாங்கில் வந்து நம்ம சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு நம்ம வந்து ஆர்டர் எடுத்து சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து 40 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் கேட்டிருக்காங்க. என்ன சாப்பாடு கேட்டிருக்காங்கன்னா, நெய்ச்சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, முட்டை, மோர் வெங்காயம். இது வந்து நம்மகிட்ட வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஆர்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அறந்தாங்கி நிஷாக்கா இருக்காங்கள்ல, அவங்களோட ரிலேட்டிவ் தான் நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சமைக்கிறதுக்கு எல்லாமே லிஸ்ட்டு போட்டாச்சு. லிஸ்ட்டு போட்டுட்டு வந்து நம்ம வந்து அறந்தாங்கியில் உள்ள மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மொத்தமாக எல்லாமே வாங்கிக்கலாம். காய்கறிகளும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் காலையில் வெள்ளனமாகவே கிளம்பி இங்கே வந்தாச்சு. நம்மக்கிட்ட ஆர்டர் வந்து 12 மணிக்கெலாம் நமக்கு வந்து சமைச்சு கேட்டிருக்காங்க. சாப்பாடு வந்து மதிய சாப்பாடுக்கு 12 மணிக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, மொத்தமாக இங்கே எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்தாச்சு. மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே இங்கே முட்டை வாங்குறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்க மொத்த முட்டை கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து மொத்தமாக நம்ம வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து இங்கே மொத்தமாக நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம். ஆர்டருக்குன்னு கிடையாது, நம்ம மொத்தமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே இங்கே தான் வந்து மொத்தமாக முட்டை வாங்கிக்கிறது. கொஞ்சம் நம்ம கடை ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக வரும் இங்கே மொத்தமாக எடுத்தோம்னா. அதனால இங்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறது. எடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் உட்காந்து இஞ்சி பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டுலாம் உரிச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம இங்கிட்டு வந்து தால்ச்சா வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தால்ச்சாவுக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து சமைக்கிறது வந்து வீட்டுக்கு எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் எல்லா பொருளுமே வந்து கடையில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்து சமைப்போம். நம்ம ஆயில் சேர்க்குறது கிடையாது, ரேஷன் கடை பருப்பு கடை சேர்க்குறது கிடையாது, எதுக்குமே அந்த மாதிரி சேர்க்குறது கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம வாங்கிட்டு வந்தால் எல்லாமே செய்கிறது. நாங்கள் வீட்டுக்கு எப்படி பார்த்து சமைப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கும் பார்த்து சமைப்போம். நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம மொத்தமாக நம்ம இவ்வளோ பேருக்கு சமைச்சு கொடுக்குறத நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வயசானவங்களாம் சாப்பிடக்கூடியது. அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் கூட அது வந்து பெரியவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால ரொம்பவே நாங்கள் வந்து ஒரு பயத்தோட கேர்ஃபுல்லாக தான் சமைக்கிறது. முட்டையெல்லாம் அவிச்சு முடிச்சாச்சு. நம்ம தால்ச்சாவும் வச்சுட்டு இப்போ வந்து பசங்க வந்து நமக்கு வந்து முட்டை உரித்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வீட்டு பசங்க என்ன தான் வந்து மற்ற நாள்லாம் வேலை பார்த்தாலும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து ஆர்டருன்னு வந்துருச்சுன்னா பசங்க எல்லோரும் வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. நெய்ச்சோறுக்கு தான் வந்து தேங்காய் திருவிட்டுருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றுனா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பாலுக்காண்டி வந்து தேங்காய் திருவிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து தால்ச்சா ரெடியாகி முடிச்சிருச்சு. இது வந்து நம்ம தாளித்து ஊற்றுறது மட்டும்தான் ரெடியாகி முடிச்சிருச்சு. இன்னும் நமக்கு பாக்கி இருக்கிறது வந்து நெய்ச்சோறும் நமக்கு வந்து சிக்கன் கிரேவின்னு தான் இருக்குது. மற்ற முட்டை, மோர் வெங்காயம் நம்ம வந்து தால்ச்சா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து நமக்கு சிரமமாக போச்சு. ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து பிரியாணி இந்த மாதிரி தேங்காய் சோறுலாம் நம்ம வந்து வெளியில் அடுப்பு பற்ற வச்சு தான் நாங்கள் வந்து சமைப்போம். ஏன்னா வந்து அந்த நெருப்பு போட்டு தம் போட்டால் தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தான் நம்ம அடுப்பில் சமைச்சாலும் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காலிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் அடுப்பு பற்ற வைக்க முடியல. அதனால் எல்லாமே நாங்கள் வந்து வீட்டில் உள்ள பெரிய அடுப்பில் தான் சமைச்சோம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிரேவி ரெசிபி வந்து நான் வந்து தனியாக வந்து போடுறேன். நம்ம வந்து 6 கிலோ சிக்கன் கிரேவி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் 40 பேர் சாப்பிட்றதுக்கு. இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ரொம்ப நாளாகவே வீட்டில் ஏதாவது செய்யலாம், இத்தனை லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கோம், ஏதாவது எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒவ்வொரு பிளானாக போட்டுட்ருந்தோம். கடைசியாக தான் எங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து தோணுச்சு. சரி, ஏன் இத்தனை பேர் இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து சமையல் ஆர்டர் எடுத்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்டர் எடுக்க வந்து சமைக்க ஆரம்பித்தோம். எல்லாேருக்கும் நம்ம சாப்பாடு டேஸ்ட்டு பிடிச்சி இப்போ வந்து நமக்கு ஆர்டர் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவியும் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம நெய்ச்சோறுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. மற்ற எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் வந்து நெய்ச்சோறு வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து சோறு வந்து நல்லா சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் செஞ்சோம். பாவம் பசங்க யாருமே வந்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. எல்லோரும் வந்து இந்த சமையல் வேலையை பார்த்துட்ருந்தோம். அதனால வந்து சரி, சோறை வந்து நம்ம வந்து தம் போட்டு முடிச்சுட்டு சரி ஆளுக்கு 2 தோசையாக ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பசிக்குதுன்ட்டாங்க. சரி, நான் ஆளுக்கு ஒரு 2 தோசையாக ஊற்ற வந்துட்டேன்.
இப்போ நம்ம தோசை சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ போய் நம்ம தம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு தம்மாய் முடிச்சிருச்சு. இப்போ இறக்கியாச்சு. தம் போட்டு இறக்கியாச்சு. நமக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு வந்து. எல்லாமே நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாமே வந்து நிரப்பமாக நல்லா வந்து நமக்கு வந்து சாப்பாடு வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக நாங்கள் வந்து 11:30 மணிக்கெலாம் செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாமே. அவங்க வந்து 12 மணிக்கு கேட்டிருந்தாங்க. எல்லாமே 11:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. முடித்து நம்ம வந்து எல்லாமே வந்து பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு. நம்ம வந்து சாப்பாடு வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு கொடுத்துட்றது. மொத்தமாக அவங்க சமைச்சு கேட்டாங்கன்னா அப்படியே சமைச்சு நம்ம மொத்தமாக போட்டு கொடுத்துருவோம். இல்லாட்டி பாக்ஸ் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி பாக்ஸ் போட்டு கேட்டாங்கன்னா பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஒரு ஆளும் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துக்குவோம். இவங்க பாக்ஸ் போட வேணாம் வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாமே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. மொத்தமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுத்தாச்சு. எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு வச்சாச்சு. நம்ம வந்து எல்லா சாப்பாடுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து எந்த சாப்பாடு நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மோஸ்ட்லி அறந்தாங்கியில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன சின்ன வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டர் வேணால் நம்மக்கிட்ட வந்து கொடுங்க. நல்லபடியாக அந்த ஆர்டரை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். வீடியோ எண்டில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.